வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க நான் தமிழ் சோறுங்கிற ஃபுட் ட்ரக்ல வேலை பாக்குறேன். இங்க சாப்பாடு விக்கிறங்கிற பேர்ல போதை பொருள் விக்கிறாங்க. அத நான் தட்டி கேட்டப்ப என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. எனக்கு பயமா இருக்கு. இவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றதுனால நிச்சயம் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. எனக்கு ஏதாச்சும் ஆனா அதுக்கு அந்த ஜனனி மட்டும்தான் காரணம். என்ன மேடம், அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எதுவும் பேசாம இருக்கீங்க? சத்தியமா ஜனனிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த பொம்பளை எதுக்கு அப்படி பேசியிருக்கு? எதை திட்டம் போட்டுதான் அந்த பொம்பளை வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கு. நான் சொல்றேனே மேடம். நந்தினி, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க நந்தினி. நான் கிளியரா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஜனனி மேல ஒரு பர்சன் கூட டவுட் இல்லை. இது கம்ப்ளீட்லி குக்ட் அப் ஸ்டோரி. ரொம்ப தெளிவா ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனனி எஸ்கேப் ஆனது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. அவங்க எதை யோசிச்சு தப்பிச்சாங்க, எதை நோக்கி போறாங்கன்னு புரியல. அவங்க தப்பிச்சு போனது வேற எந்த ஆபத்தையும் உண்டாக்க கூடாது. மேடம், எல்லாத்துக்கும் அந்த ஆளு தான் மேடம் காரணம். அவளை மொத்தமா காலி பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த ஆளு பண்ணிருக்கான். இந்த மாதிரி பொய் கேஸுக்கெல்லாம் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு உரியா இருக்கு போலீஸ். உங்க வீடு வரைக்கும் வந்து தேடுறாங்க. அந்த ஆள் மேல குண்டா சட்டம் போட்டிருக்காது. அதை எப்படி மேடம் ரத்து பண்ண முடியும்? நாளைக்கு அந்த ஆள் வெளியே வர போறான்னு வர சொல்லிக்கிருக்காங்க மேடம். அந்த ஆளை பிடிச்சி உள்ள வைக்க சொல்லுங்க முதல்ல. அப்ப எல்லாமே சீராயிரும் மேடம். இப்போ நடந்ததை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல வீட்டுல நடக்கிறத நீங்க கவனமா பாருங்க. அந்த குணசேகரன் தம்பிங்களுக்கு ஏதாவது தகவல் கொடுக்கறாரா, இல்ல இதுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஒரு மைன்யூட் டீட்டெயில் கூட விடாம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணும். கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும். அதை வச்சு நம்ம மொத்தமா பிரேக் பண்ணிடலாம்.